வணக்கம் உறவுகளே, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இங்க பாருங்க, பப்பாசி மரத்துல எந்த பெரிய காய் காய்ச்சிருக்குண்டு. ம் எங்கிட்ட வளவு இருந்தால் அந்த வளவை நாங்கள் வெறுமையா வச்சிருக்க கூடாது எப்பயுமே. மரங்கள் நாட்டணும். மரங்கள் எவ்வளவு பயன்கள் எங்களுக்கு தருது. இந்த பாருங்க, இந்த பப்பாசி மரத்துல எவ்வளவு காய் காய்ச்சிருக்குது. ம் பப்பாசி பழம் கடையில் வாங்குறேன்டா இவ்வளவு விலை. பப்பாசி பழம் சாப்பிட்றது உடம்புக்கு ஆரோக்கியம். மருந்து தெளிக்காத பப்பாசி பழம். அதோட பப்பாசி பப்பாசி காயை கொண்டு எத்தனை விதமாக சமைச்சு சாப்பிட்றாங்க. பிரயோசனமானது. கட்டாயம் வளவுகளில் நாங்கள் மரங்கள் நாட்டணும். வாழை மரம் பாருங்க, பிளா மரம் நிற்கிது, பாக்கு மரம் நிற்கிது, வாழை மரம் பாருங்க, எத்தனை வாழை மரம் இருக்குது. எவ்வளோ பிரயோசனம். நாங்கள் எங்களுக்கு டைம் கிடைச்சா அந்த டைமை நாங்கள் யூஸ் பண்ணணும். யூஸ் பண்ணினா எங்களோட லைஃப்பில் நாங்கள் ஒருபடி முன்னேறதுக்கு அதெல்லாம் ஒரு வழி. இந்த வாழை மரம் இனி குலை போடும். அது எவ்வளவு பயன். மாமரம் அங்கெல்லாம் காய்ச்சிருக்குது, பிளாமரம் காய்ச்சிருக்குது, அது தெரியுதில்லை காய் உண்டு. பாக்கு மரம் பாருங்க எப்படி இருக்குண்டு. கட்டாயமாக நாங்கள் எங்களுடைய வளவு வழியை மரங்கள் நாட்டணும். மிகவும் நல்லது.